ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது மாயை பெரிய ஞானத்தை தரும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மாயை பெரிய ஞானத்தை தரும். மாயை போய் அந்த ஞானத்தை தருமா? எப்படி தரும்? அது மாயையால் நான் சரியான வழியில் போன என்ன கூட அது மாயை தானே எனக்கு எடுத்துடுச்சு. மாயை எப்படி ஞானத்தை தரும்? மாயை முதல்ல நமக்குள்ள நோக்கி வர காரணம் என்னன்னா, நாம் சிவத்து மேலே வைக்கக்கூடிய உண்மையான அன்பினால் வரக்கூடிய மாயை. அது ஒரு சுத்தமான மாயை. ஒன்றுமே இருக்காது, ஃபுல்லாக கர்மவனை. இப்போ என்ன மாரி வச்சுக்கோங்கள, நான் ஃபுல்லாக கெட்டவன், கேவலமான ஆள். இப்போ எனக்கு ஒரு மாயை வருதுன்னா சுத்தமான மாயெல்லாம் வராது. நல்லா வாழ்க்கையில் நான் பண்ண வேலைக்கு 10 மடங்கு அனுபவிடான்னு சொல்லி தெளிவான விஷயம்லாம் மங்களாக தெரிஞ்சு தானாக பாதாளத்தில் விழக்கூடிய மாயையாக வந்து வரும். நான் எப்படியெல்லாம் கர்மவினை செய்தேனோ அதற்கேற்றாப்புல எனக்கு வினைக்கு வர மாயை வேற. அந்த மாயை என்னை ஃபுல்லாக பள்ளத்தில் தள்ளி சாக வச்சு முடிச்சிடும். ஃபுல்லாக தப்பான விஷயத்தில் போய் நான் அனுபவிக்கக்கூடிய விஷயத்த மாயை. நான் சிவத்தை நோக்கி போகிறேன், நான் ஆன்மாவை சுத்தப்படுத்தணும், என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தணும், நான் தூய்மையாகணும், தூய்மையாகணும், அப்படி ஓடிட்டு இருக்கேன். அப்படி நான் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாயையானது என்ன பண்ணுனா, உனக்கு ஞானத்தை ஊட்டக்கூடிய விஷயமாகத்தான் அந்த மாயை தரும். தவிர இந்த சிவபெருமானை வழிபட ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய அத்தனை மாயைகளும் உன்னுடைய வாழ்க்கையில உயர்த்துவதற்காகவே வரும். அதுல பல பேர் அதுல தேர்வாகி போயிடுவாங்க. அந்த மாயையை உன்னை தெளிவிப்பதற்காக தான் வரும். நான் இப்போ ஒரு 10% அன்பு வச்சுக்கிறேன், 10% ஈக்குவலான ஒரு மாயை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் முடிஞ்சு போராடி எப்படியாவது மனசை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு ஜெயிச்சிடுறேன். 20% வருது, நான் வச்ச அன்பு 10%, 20% பெரிய மாயை வருது, நான் மாட்டிப்பேன். அதில் மாட்டி அதில் சிதலம் அடைந்து என் மனமெல்லாம் உடைந்து போய் அதற்கு அப்புறமாக தான் நான் தெளிவடைவேன். தெளிவடைஞ்ச பிறகு இந்த மாயை இப்படியெல்லாம் வரும், இப்படி கூட நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் வருமா, நம்ம மனசு இப்படியெல்லாம் இறங்குமான்றது உனக்கு இந்த நடந்துச்சு பச்சா. உனக்கு நடந்த இந்த செயல்களே உனக்கு சுவாமி திருவடியை நெருங்கக்கூடிய பெரிய நெருக்கத்திற்கான பல ஞான சொற்களை ஊட்டிட்டு போயிடும். நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அனுபவம் தானே நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய முன்னேற்றம்லாம் தருது. அந்த அனுபவம்லாம் என்ன? தவறான ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அதில் பல அனுபவம் தந்திருக்கும். மீண்டும் இந்தமாரி ஒரு மனிதர்கள் வந்தாலும் இப்படியெல்லாம் இருப்பாங்க, அப்படியெல்லாம் இருப்பாங்க. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நாம் செய்த தப்பு, பிறர் செய்த தவறு, இதெல்லாம் வைத்து தான் நாம் பிறர் இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோ ஒரு கணிப்பில் நாம் கரெக்டாக போயிடுறோம். அப்போ அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னா உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நன்மையோ தீமையோ ஏதோ ஒரு விஷயம் நடந்த காரணத்தால் தான் தெளிவினும்னு பிறக்குது. இப்போ இந்த மாயையால் ஒன்று, நான் தெளிந்த நீராக இருந்தால் அந்த மாயை என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன தான் வந்தாலும் என்ன அசைக்க முடியாத அளவுக்கு நான் பயங்கரமான சிவபக்தியாக இருக்கிறேன், என்ன எதுவும் பண்ணாமலே ஜெயிச்சிட்டேன்னு ஓகே. ஆனால் என்னுடைய மனதானது ஒருநிலைப்படாத மனது, என்னுடைய மனசு இன்னும் ஆசையை விடலை, எதையுமே கோபத்தை விடலை, சில விஷயம்லாம் விடாமையே இருக்குது. மாயை என்ன பண்ணிடும்? உன்னை எது வீக்னஸ் உனக்குள்ளே இருக்குதோ அதற்கேற்றார் போல உன்னை சாய்க்க தான் அது பார்க்கும். அப்போ நீ அதற்கு ஏற்றார் போல சாயாமல் தெளிந்த கம்பீரமாக நம்ம சிவத்தை நோக்கி சிவாய நம்ம ஏன்னா ஒரு மாயை நம்ம ஏதோ ஒரு தப்பாக படுதே மனசில் அப்படின்னு நீங்கள் நினைச்சதாலே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மனசில் சிவாய நம்ம பஞ்சாட்சரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது மனசு கொஞ்சம் கட்டுப்பாடு வரும். நான் சிவத்தை தானே கும்பிட்றேன், ஏன் இந்த மாயில் ஒரு தள்ளணும்? ஏன் தள்ளணும்? ஒரு கடவார ஷார்ப்பே இல்லை, கூர்மையாக இல்லாமல் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க? நெருப்பில் போட்டு தான் நல்லா நெருப்பை போட்டு நெருப்பில் போட்டு தான் நல்லா அடித்து தான் கூர்மையாக ஆக்குவாங்க. அப்போ இறைவன் திருவடியை நீ அடியணும்னு ஆசைப்படுற, அப்போ என்ன செய்வாங்க? வரக்கூடிய மாயையில்
உன்னை பக்குவப்படுத்திக்கணும். நீ எல்லா மாயிலையும் நீ சரியான இதில் நீ வெற்றி அடைந்தால் வேகமாக கூர்மை அடையலாம். நீ நெருப்பில் வச்சோம்னா உடச்சிக்கிற, நீ உடச்சி போகும்போது என்ன ஆகும்? திருப்பி நெருப்பில் வச்சு நேரணும். உடையாமல் நீ நல்லபடியாக அன்பு வைத்து சிவத்தை நோக்கி இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. வரக்கூடிய மாயைகளும் நம்மளுக்கு ஞானத்தை தான் அதில் மாற்றுகிறதே கிடையாது. மாயையிலே சாமி முழுமையாக யாரையும் விட்டது கிடையாது. மாயையில் யாரும் சிக்காமல் எந்த மாயிலையும் நான் அகப்படவே இல்லை, எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னோம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, ஒருவருமே கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. சிவத்தை தவிர இந்த உலகத்தில் மாயையிலே நான் எதுலையுமே அகப்பட மாட்டேன், நான் எதுலையுமே எந்த தெய்வமே கிடையாது, சிவத்தை தவிர தெய்வமே கிடையாது. அப்போ நாமெல்லாம் யார் சொல்லுங்க? பெருமாள், மகாவிஷ்ணு, இவங்களே கிடையாது. நாமெல்லாம் எப்போ அப்போனா நம்மளாம் எந்த காலம் இந்த மாயெல்லாம் கிடக்கிறது? ஆனால் சிவன்ற அந்த தெய்வம் இந்த மாயையாலும் உங்கள் ஞானத்தை கொடுத்து கண்டிப்பாக சிவத்தின் திருவடியை அடைவதற்கான வழியை இறைவனே செய்வார். நான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அருணாச்சலம்.